diabetes in young. We call upon Krishnan Swaminathan, the stage. Dr. Krishnan Swaminathan, he is a MD from UK, PhD, IITM, FRCP Edinburgh. He is a consultant endocrinologist at Maduram Diabetes and Thyroid Center. He is a founder of Ivayangal Charitable Trust supporting 1,500 children with type 1 diabetes. This is to be applauded. And he has publications for more than 75 in peer-reviewed journals, and author of 2 books in diabetes, and he is a recipient of TNMC Award 2023 for Best Social Service. Again, you can applaud. மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் பணிவான இனிய மதிய வணக்கங்கள். போஸ்ட் செஷனில் எல்லாரும் முடிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. அண்ட் இந்த க்ரௌடு நான் எதிர்பார்க்கல. அண்ட் மதுரைனாலே நம்ம ஃபேமிலிக்கு வந்த மாதிரி ஜஸ்ட் கிரேட் டு சி ஆல் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். ஸோ குமரவேல், எஸ்பெஷலி தேங்க்யூ குமரவேல் ஃபார் திஸ் இன்வைட். அடுத்த ஒரு 20 நிமிடம் வந்து சம்திங் க்ளோஸ் டு மை ஹார்ட், டயபிட்டிஸ் இன் த யங், அண்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் மெயின்லி லெஸ் தென் 25 years of age. நிறைய அரைத்த மாவுகள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அரைக்கலாம்னு பார்க்குறேன் இந்த தடவை. இது ஒரு கவலைப்படும்படியான ட்ரிஃப்ட். இந்த ஃபோட்டோகிராஃப் வந்து ஜிஎஸ்லேருந்து எடுத்தது. அண்ட் இப்போ திண்டுக்கல் ஜிஎஸ்ல இருந்தோம். இப்போ 65 குழந்தைகள் பார்க்குறோம். ஆவரேஜ் எக்ஸ்பென்சிவ் 14%. அந்த நம்பர்ஸ் ஆர் இன்க்ரீசிங். அண்ட் 1300 இப்போ 2100 சில்ட்ரன் பார்க்குறோம் சார். அண்ட் இட்ஸ் ரியலி worrying. So very worrying friends. I think there's an explosion of diabetes, especially type 1 diabetes. Referral bias என்னன்னு தெரியல, பட் ஹியூஜ் நம்பர்ஸ். நேற்றுக்கு மட்டும் 10 நியூ சில்ட்ரன் நான் பார்த்துருக்கேன் எங்களோட ஓபியில். ஸோ தோ வி ஆர் டைப் 1 ஓரியன்டட், ஸ்டில் வரிங்காக இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, ஒரு ஜுரம் ஒரு டயக்னோசிஸ் இல்லை. ஃபீவர் இஸ் நாட் அ டயக்னோசிஸ். தலைவலி ஒரு டயக்னோசிஸ் இல்லைன்னா, டயபிட்டிஸ் இந்த யங் இஸ் ஆல்சோ நாட் அ டயக்னோசிஸ். ஸோ சுகர் அதிகமாக இருக்குன்னு சும்மா இன்சுலின் போடுறது, மாத்திரை போடுறது இல்லாமல் கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டும். அண்ட் பீயிங் டைப் 1 டயபிட்டிஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட், அதை பற்றி ஒரு ஃபியூ மினிட்ஸ். அண்ட் ஒரு சிபிஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு போட்டிருக்கேன் நான். என்னவா இருக்கும் சிபிஆர் ஃபார் டைப் 1 டயபிட்டிஸ்? என்னவா இருக்கும்? கிளினிக்கல், ஃபிலாந்த்ரபிக் அண்ட் ரிசர்ச் சேலஞ்சஸ். ஸோ இது மூணுமே இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்தியாவில் வந்து முன்னாடி 3 lakh 4 lakhன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. We are very happy to say that type 1 diabetes registry has been announced by Tamil Nadu state on August 14th. So at least we are now getting data to understand the burden. But 9 லட்சம் இருக்காங்க இந்தியாவில். The numbers are increasing by around 5% per annum. And Tamil Nadu state, we believe there are at least 15,000 children with type 1 diabetes. Again, the numbers are increasing. And predicted to increase by around 100% in the next 15 years, India and LMIC countries. And the Lancet the data, more than 50% of type 1 diabetes in India receive minimal care, as in the BD mix insulin ஒன்று போட்டு விடுறது, எந்த டெஸ்டிங்கும் கிடையாது, மாதம் ஒரு முறை சுகர் பார்க்கறது. அண்ட் இவங்கெல்லாம் கண்டிப்பாக 20 வயதுக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டாங்க. And 45 years of life lost with type 1 diabetes in India. Whereas Sweden, Finland, they live much more healthier than those without diabetes. So இதை நாம் மாற்ற வேண்டும். அண்ட் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. அண்ட் இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ஒரு 16 வயசு பையன் வரான், சுகர் 400 இன்சுலினுக்கு போக வேண்டாம், கொஞ்சம் யோசிக்கணுங்கிறது தான் பாயிண்ட். இல்லை, இது ஒரு பையன் 16 வயது, இது இட் வாஸ் சம் இயர்ஸ் ago, பட் இங்கே வரான், இன்சுலினில் இருக்கான். Sugars were around 800 with no DKA. And it's telling something. 800லாம் டைப் 1ல வரதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு 400 DKA வந்துடும். And then something happened. This was my consultation at that point of time. HbA1c is around 14% on insulin. And suddenly பார்த்தீங்கன்னா everything comes down. And now வர வரைக்கும் HbA1c was around 6.5%. And what happened? அப்படிங்கிறது தான் கேள்வி. And actually in the diagnosis was HNF1 alpha mode. It was not type 1 diabetes. ஒரே ஒரு கேள்வி, குடும்பத்தில் வேறு யாருக்காவது சர்க்கரை இருக்கிறா? அவன் சொல்ற லிஸ்ட்டை பார்த்தா நமக்கு தலை சுத்துது. அவங்க அப்பா அம்மா, அப்பா வழி சொந்தங்கள் எல்லாரும் ஒரு பெரிய லீனேஜ் போடலாம். ஒரு 26 பேருக்கு இருக்கு. ஆல் வேரியஸ்லி பிராண்டட் அஸ் டைப் 1, டைப் 2, வாட் நாட். அண்ட் எல்லாம் கண்ட மருந்துகள் இருக்காங்க. அண்ட் இதே மாதிரி மல்டி ஜென்ரேஷனல் ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தாலே we have to think of monogenic diabetes. எனக்கு இது தம்மாத்தோட மாத்திரைக்கு வேலை செய்யும். இவங்களுக்கு கிளிப்ளசைட் 40 mg பிடி போட்டேன்.
அதை கிட்டத்தட்ட 70 யூனிட்ஸ் இன்சுலின் எடுத்துட்டு 40 milligrams BD glyphosate போட்ட உடனே you can see the graphs coming down so nicely and persistent for a very very long period of time. So molecular genetics பண்ணீங்கன்னா it confirmed a missus mutation in the HNF1 alpha gene with the hepatitis site nuclear factor 1 alpha is one of the commonest forms of MODY. Around 2% of all diabetes is monogenic diabetes. So அதனால தயவு செஞ்சு young children அந்த family history கண்டிப்பாக கேளுங்க. அடுத்த பேஷண்ட் இது வந்து பர்த்ல வந்து ஒரு கன்ஜென்டல் ஹைப்போபிளாஸ்டிக் கிட்னிஸ், ஆனால் அந்த கிரியாட்டின் ஒன்றும் மாறவே இல்லை, அதே ஒரு ஸ்டேபிளாக ஒரு சிகேடியில் இருக்கு. இந்த பேஷண்ட் என்கிட்ட வரும்பொழுது 32 வயது, 17 வயசுல வாஸ் பிராண்டட் as having type 1 diabetes. அண்ட் அவன் வந்து ஒரு நர்ஸ். ஆனால் அவன் சொன்ன ஒரு வார்த்தை சடனாக நமக்கு போட்டு போகுது, சார் என்னோட சுகர் வந்து 1400 நான் வந்து அட்மிட் ஆகும்பொழுது. சரி பழைய ஃபோல்டர் ரிசர்ச் சமெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா பைகார்பனேட் வாஸ் 25, இட் வாஸ் நாட் DKA. And there's no way this is type 1 diabetes. This is a insulin reserve that's preventing DKA. And 28 years of age, infertility workup, azoospermia, and congenital abnormality of seminal vesicles. 31 years abnormal LFT. அவன் ஒரே அழுக ரூமுக்கு வந்து எனக்கு மட்டும் ஏன் சார் இப்படி நடக்குது, பிறந்ததுலேருந்து ஏதாவது ஒன்று மாற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னு. And this is very classical of HNF1 beta MODY. அதாவது it's a transcription factor which is important for development of multiple organs, including pancreas, kidneys, gonads எல்லாமே. ஸோ இது ஒரு மியூட்டேஷன் இருந்துச்சுன்னா பல உறுப்புகளில் பிரச்சனை வரும். ஸோ ஒரு ஹைப்போபிளாஸ்டிக் ரைட் கிட்னி அண்ட் வெரி அட்ரோஃபிக் பேங்க்ரியஸ் தேர். அண்ட் இந்த டயக்னோஸ்னால ஒன்றுமே மாறலாம், அவன் அதே இன்சுலின் தான் இருக்கான், இன்ஃபர்டிலிட்டிக்கு டோனர் இன்சுலினேஷன் தான் பண்ணணும். பட் அவன் அழுகை ஆஃப் ஜாய் வந்து அட்லீஸ்ட் நவ் ஐ நோ வை திஸ் இஸ் ஹேப்பனிங், அட்லீஸ்ட் திஸ் இஸ் நேம் டு த டயக்னோசிஸ் அண்ட் ஐம் ஃபீலிங் வெரி ரிலீவ் தட் அட்லீஸ்ட் இதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, நான் ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. ஸோ எனக்கு எல்லாருமே வந்து 25 இயர்ஸ்க்கு கீழே இருந்த கொஞ்சம் மோனோஜெனிக் டயபிட்டிஸ் பற்றி யோசிக்கலாமா. ஸோ யங் ஆன்செட் டயபிட்டிஸ் there should be multiple generational history, at least 2 generations-ல இருக்கணும். அண்ட் இதில் ரொம்ப இந்த HNF மோடியில் எப்படி இருக்குன்னா அந்த GTT-ல அந்த 2 hour value will be a very exaggerated response. ஃபாஸ்டிங் ஒரு 107 இருக்கும், 2 hour வந்து 218 ஆகும். So there should be more than a 90 milligram per deciliter increase in the levels. GAD antibody is usually negative, and even low glucose levels, urine glucose 3+, 4+ இருக்கும். So glucose 160, 118 இருக்கும்போது urine sugar 4+ ஒரு young பையனில் பார்த்தீங்கன்னா think of monogenic diabetes. And இவங்க எல்லாமே they respond very well to sulfonylurea. And இப்போ இந்த MODY gene panel இப்போ widely available. மெட்ஜினோம் பண்ணுறாங்க, ப்ரொஃபஸர் மோகன் ஸ்டீம் பண்ணுறாங்க. அண்ட் புவர் பேஷண்ட்ஸ் தான் நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணால் they do it free of cost. அண்ட் அரௌண்ட் 10,000 12,000 இப்போ இது பண்ணலாம், 3 weeks-ல ரிசல்ட் வந்துடும். அண்ட் அப்படி அந்த மியூட்டேஷன் இருந்துச்சுன்னா யூ கேன் சேஃப்லி சேஞ்ச் ஓவர் டு sulfonylurea. அண்ட் இது வந்து இப்போ எக்ஸிட்டர் குரூப், இது diabetesgenes.org. இது கொஞ்சம் போங்க இந்த வெப்சைட். இது வந்து எக்ஸிட்டர் ப்ரொஃபஸர் ஆண்ட்ரூ ஆட்டஸ்லி இஸ் த வேர்ல்ட் அத்தாரிட்டி இன் மோனோஜெனிக் டயபிட்டிஸ். அண்ட் இப்போ இந்த மோடி ப்ராபபிலிட்டி கால்குலேட்டர் இருக்கு. இப்போ முந்தினத்து ஒரு சிதம்பரத்துலேருந்து ஒரு டாக்டர் வந்தாங்க, 23 years, 16 yearsலேருந்து டயபிட்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அம்மா வழி சுமங்கள் எல்லாமே இருக்கு. அண்ட் அந்த கால்குலேட்டர் போட்டு ஒரு பட்டனை தட்டினா இட் டெல்ஸ் த ப்ராபபிலிட்டி தட் திஸ் குட் பி மோனோஜெனிக் டயபிட்டிஸ். ஸோ இது 75% சான்ஸ் ஆஃப் ஹேவிங் மோனோஜெனிக் டயபிட்டிஸ். ஸோ இப்போ பிளட்ஸ் எடுத்துட்டு இப்போ அந்த பொண்ணுக்கும் glyphosate 40 BD ஆரம்பிச்சிருக்கேன். ஷி வாஸ் ஆன் இன்சுலின். ஸோ ஜஸ்ட் கோஸ் டு சே தட் family history is extremely important for those less than 25 years of age. And if you find someone with very high glucose, more than 600 with no ketoacidosis, think about it. எனக்கு இது ஒரு கேம் சேஞ்சர். சடன்லி 4 வேளை இன்சுலின் போட வேணாம்ல. அண்ட் இது வந்து 30-40 years வரைக்கும் ஒரு ஸ்மால் டோஸ் ஆஃப் sulfonylurea கேட்கும். அண்ட் there are significant implications in genetic counseling as well. டைப் 2 டயபிட்டிஸ் எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. எனக்கு அடுத்த 10 நிமிஷம் ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் டைப் 1 டயபிட்டிஸ். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை நான் விடக்கூடாது, ரொம்ப கவலையாக இருக்கிறது. இப்போ இதயங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எங்களோட அறக்கட்டளை வந்து 2100 குழந்தைகள் ஆஸ் ஆஃப் எஸ்டர்டே நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது ஒரு பெரும் கவலை. பட் ஐ ஜஸ்ட் சோ கிளாட் டு see all our partners here. எல்லாரும் விஜயகுமார் சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? எனக்கு திருச்சி டயபிட்டிஸ் கிளப் வழியாக நாங்கள் வந்து இப்போ திருச்சி மாவட்டம் முழுக்க பண்ணுறோம். திண்டுக்கல் சேகர் சார் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். முரளிதரன் திண்டுக்கல் சார் வழியாக திண்டுக்கல் மாவட்டம். ஸோ சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கும் அனைத்து அரசு மருத்துவமனைகளும் இப்போ நாங்கள் எடுக்கிறோம் நாங்கள். பட் கவலை என்னென்னா இந்த எஸ்பெஷலி அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனுக்கு அவேர்னஸ் வந்து ரொம்ப பூரா இருக்குது. அது அவங்கள சொல்லி கொடுத்தோம் இல்லை. ஐ திங்க் டாக்டர்ஸ் மஸ்ட் ஸ்டெப் அப். ஏன்னா the morbidity mortality is very high. இப்போ இது வந்து கோயம்புத்தூர் குழந்தை நல்ல ஃபங்கல் சைனசைட்டிஸ், சுகர் 600க்கு மேலே, she lost her eye and there is no way you can get it back.
அண்ட் இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து அந்த ஹெச்பிஹெச்சி ஆவரேஜ் ஹெச்பிஹெச்சி இஸ் 14%. அண்ட் இவங்கெல்லாம் நியூ டயக்னோசிஸ் கிடையாது, எல்லாம் 5-6 years தான் இருக்காங்க. None of the children will be alive in the next 2 years without proper treatment. இந்த குழந்தை இன்ஃபேக்ட் இது few days முன்னாடி வந்தது, HbA1c is 18.2%. 1 year of diabetes managed on BD mixed insulin where there is no fridge at home. கண்ட மண்பானையிலேருந்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த குழந்தை மதுரை குழந்தை ஆக்சுவலி, இது 1 month முன்னாடி வந்தது. சுகர்ஸ் 500-600 4 months. அந்த பேரண்ட்ஸ்க்கு எந்த டெக்னிக்கும் தெரியல, இன்சுலின் எங்கே வைக்கணும் எப்படி போடணும் தெரியல. ஒரே ஒரு ஹாட் காஃபி ஸ்பில் ஆயிடுச்சு அந்த குழந்தையோட லெஃப்ட் ஹேண்டில். இதுதான் நடந்தது. வித்தின் 1 day இது நெக்ரோடைசிங் இன்ஃபெக்ஷன் ஆகி ஷி ஹேட் டு பி ஆம்புடேட்டட். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஹாட் காஃபி ஸ்பில் ஆன் அ சைல்ட் வித் சுகர்ஸ் ஆஃப் 500. அண்ட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அவர் moral responsibility to make sure that this doesn't happen. அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் கூட தங்க வச்சு பண்ணோம். இப்போ எல்லாமே 100s to 200s வந்துடுச்சு. அண்ட் இதை பண்ணிட்டேன்னா அது வராது. So it's high time that as doctors we need to act on type 1 diabetes. இது வந்து ஒரு niche area, இது adults மாதிரி கிடையாது. ஏதோ மாத்திரை போடுவோம் எதையாவது பண்ணிட்டு போறாங்கன்னு, இது அவங்களோட ஃபால்ட் கிடையாது, இது குழந்தைங்களோட ஃபால்ட் கிடையாதுன்னு ஒரு நாள் நான் சொல்வேன். ஒரு நாள் ஒரு ஏழை குழந்தையின் பெற்றோர் காலடியில் நாம் இருந்தால் அங்கே என்ன வலிங்கிறது நமக்கு தெரியும் இல்லை. ஒரு பக்கம் அரசு மருத்துவமனை நான் குறை சொல்ல, இப்போதான் வந்து டைப் 1 பற்றி ஒரு ஃபோக்கஸ் வர ஆரம்பிக்குது அரசாங்கத்துக்கு. பட் இன்னும் பால் மருந்து தண்ணி மருந்து தான் ப்ரிடாமினண்ட்டாக எல்லா இடத்துலையும் இருக்குது. குளுக்கோமீட்டர் கிடையாது, வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடையாது. ஒரு நைட் 1 மணிக்கு குழந்தைக்கு லோ குளுக்கோஸ் பண்ணால் என்ன ஆகும்னா அந்த அப்பா அம்மா பண்ண தெரியாது. எப்படி டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், ஏதாவது ஒரு டயபிட்டிஸ் நர்ஸ் இருக்கா, 24/7 இருக்கா, 0. ஒரு நாள் நம்ம அவங்களோட காலில் இருந்தோம்னா நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. அண்ட் ஒரு பக்கம் ப்ரைவேட்டாக வந்த அனலாக் இன்சுலின்ல காஸ்ட் உங்களுக்கே தெரியும் எப்படின்னு, 5000-7000, அவன் சம்பளமே 8000 தான் இருக்குங்கிற. ஸோ தேர் சீயிங் their children die in front of their eyes. அண்ட் இந்த ஃபோட்டோ நான் முன்னாடியே ப்ரெசென்ட் பண்ணிருக்கேன். இது வந்து 1824 நடந்தது இல்லை, 2022 நடந்தது. இந்த குடும்பம் மேட்டூர் பக்கத்தில் both children had type 1 diabetes. 2 குழந்தைங்க மர்டர் பண்ணிட்டு இந்த அப்பா அம்மா தண்ணியில் குதிச்சு விழுந்துட்டாங்க. அண்ட் இதுலேருந்து 4வது வீடு எங்களோட இதயங்கள் குழந்தை இருக்கு. They didn't even know that these children had type 1 diabetes. தெரிஞ்சுதான் அந்த எஃபர்ட்டை கொடுத்துருப்போம். One side you might think it's cowardice. பட் இன்னொரு பக்கம் அவங்க நிலைமையில இருந்தால் 12,000 ரூபாய் அவருக்கு சம்பளம், 2 குழந்தைக்கும் டைப் 1, அண்ட் அவரால் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ 3 ஆஸ்பெக்ட் நம்ம யோசிக்கணும். ஒன்று கிளினிக்கல், இன்னொன்று philanthropical, அண்ட் இன்னொன்று ரிசர்ச். ஸோ கிளினிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம வெறும் இன்சுலின் கொடுத்தா மட்டும் பத்தாது. அதனால தான் எனி ப்ரோக்ராம் that's going to just give insulin is doomed to fail, because unless you have the strong educational backup, diabetes education focus இல்லைன்னா டைப் 1 diabetes நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் குழந்தைங்களுக்கு, பம்ப் தேவைப்படும் குழந்தைங்களுக்கு பம்ப் வேண்டும். ஒரு அரசாங்கம் என்னென்னவோ பண்ணுது ஃப்ரீயா, ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி தரலாங்கிற. ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து it has reduced DK admissions by more than 80% across state. எஜுகேஷனல் சப்போர்ட், பெண் குழந்தைகள் இன்சுலினில் இருந்தால் கிராமத்தில் none of the girls will live past 20 years of age, they die simply. எனக்கு அவ்வளோ டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, கல்யாணம் பண்ண முடியாது, ஃபேமிலிக்குள்ளார டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. we have to support them. பிளேஸ்மெண்ட் சப்போர்ட், இது அரசாங்கத்தின் வேலை, இது நாங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராஜெக்ட் சக்தி அப்படின்னு கொஞ்சம் ரீஹாபிலிட்டேஷன் ப்ராஜெக்ட். அண்ட் we need to do advanced research as to why there's a huge explosion of type 1 diabetes now. இந்தியாவில் ஒரு பம்ப் பண்ணுங்கிற 3 லட்சம் ஒரு பம்போட விலை, 2,25,000 பேஸ் பம்ப். இது 20,000க்கு நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த ஒர்க்கும் குவைட்டாக பண்ணிட்டு இருக்கோம். என்ன யூடியூப்ல போட்டு விட்றாதீங்க, மெட்ரானிக் என்ன பிடிச்சிடுவாங்க. பட் சம் ஒர்க் இஸ் கோயிங் ஆன் தேர். அண்ட் மொபைல் டயபிட்டிஸ் வேன். ஸோ கிளினிக்கலாக எப்படி நம்ம குழந்தைங்களை ஒரு கேட்சியப் பண்ணுறது. இப்போ டயல் 110 ஃபார் டைப் 1 டயபிட்டிஸ் சொன்ன பேரண்ட்ஸ், எப்படி சார் இந்த நம்பரை நாங்கள் டயல் பண்ணனா சுகர் போயிடுமா அப்படிம்பாங்க. இது ஒரு கேட்ச் ஃப்ரேஸ், 100 4 3 2 0. இதை ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ இஃப் யூ ஹேவ் எனி யங் to less than 25 on insulin, 100 அப்படின்னா it is attitude and discipline. இது இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் இது ஒரு அருமையான ஒரு ஸ்லைட் நான் போட்டே இருப்பேன். 1 to 26 ABCDன்னு போடுங்க. ஏனா 1, பினா 2, சினா 3, இசட்னா 26 போட்டா there are only 2 English words where you get 100 out of 100. இது ஹார்ட் ஒர்க் கிடையாது, நாலேஜ் கிடையாது, லக்கு கிடையாது, மணி கிடையாது, லீடர்ஷிப் கிடையாது. அவங்களாம் நிறைய பேர் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை 100 out of 100 வருது ஆட்டிடியூட் அண்ட் டிசிப்ளின். நம்ம குழந்தைங்களுக்கு இதை நம்ம கற்று தரணும். எனக்கு வந்து டாக்டர்ஸே வந்து பேஷண்ட்ஸை மூஞ்சில விட்டு எறியது, நீ ஏன் ஒழுங்கா பண்ணது இல்லை, கண்டதை சாப்பிட்றேன் அப்படிலாம் சொல்ல வேண்டாம். அவனே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. அவங்களை எப்படி நம்ம வந்து how do we motivate them to try and beat this disease-ங்கிற. அதனால எவரெஸ்ட் மலையே ஏறி இருக்காங்க. அப்படியே சார் இன்சுலின் போட்டு எவரெஸ்ட் மலையே ஏறி இருக்காங்க அப்படின்னா என் குழந்தை என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற நினைப்பு வரணும். ஏன்னா செபஸ்டியன் சாசவெல் climb Mount Everest on insulin-ங்கிற.
அந்த புவர் ஃபேமிலிஸ் அவங்க வெரி ஸ்மார்ட். எங்களோட புவர் டைப் 1 டயபிட்டிஸ் சில்ட்ரன் ஆர் மச் ஸ்மார்ட்டர் தென் அர்பன் பணக்கார டைப் 1 குழந்தைங்க. அவங்களாம் வந்து தேர் வேஸ்ட். எனக்கு பணம் இருக்கு, என்ன வேணா பண்ணுவான். அன்னைக்கு ஒரு பையன் ஒரு 6 லட்சம் ரூபாய் பம்பு கீழே போட்டு உடைக்கிறான். அவங்க அப்பா அடுத்த நிமிஷம் 100 பம்பு கேட்கிறாரு. இது எனக்கு அதோட வலி தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ஸோ இதை நம்ம சொல்லி தருவோம். அந்த டிசிப்ளின்ல 3ஆ பிரிச்சுக்கணும். ஃபுட் டிசிப்ளின், SMPG டெஸ்டிங் டிசிப்ளின் அண்ட் இன்சுலின் டிசிப்ளின். ஸோ 4 என்றால் 4 வேளை இன்சுலின் போடணும். இந்த இவ்வளவு தூரம் நான் கோயம்புத்தூர்ல வந்ததுக்கு ஒரே ஒரு புண்ணியம், தயவு செஞ்சு டைப் 1 டயபிட்டிஸ்ல இந்த பீடி மிக்ஸை போடாதீங்க. இது என்னுடைய தலையாய ஒரு வேண்டுகோள். இந்த ஆக்ரப்பிடின்ஸ்டர் கலந்து 2 வேளை போடுறது, மிக்ஸ்டா போடுறது, இது வேலையே செய்யாது லாங் டர்ம்ல. இது கிட்னி ஃபெயிலியர் தான் கொண்டு போய் முடியும். ஸோ physiologically 4 times a day, or 3 rapid acting insulin with each meal and 1 basal insulin. ஸோ இது ஸ்டாண்டர்டா வச்சுக்கோ. அடுத்தது 3 முறை சர்க்கரை அளவை ஒரு நாளைக்கு பார்க்க வேண்டும். நிறைய டாக்டர்ஸே வாரம் ஒரு டைம் பார்த்தா போதும், அடிக்கடி பார்த்தா பிரச்சனையாடும், உனக்கு மாஸ்க் ஒரு டைம் பார்த்தா போதும்பாங்க. ப்ளீஸ் அதை பண்ண வேண்டாம். That's a death knell, that's a death bell for our children. எனக்கு unless குளுக்கோஸை பார்க்கலன்னா என்ன அளவு இருக்குன்னு தெரியாது. சுகர் 500 100 எப்படி தெரியுங்கிறல்ல. இப்போ யூகேலாம் வந்து 6 to 7 டைம்ஸ் பார்ப்பாங்க. எனக்கு ஒரு ப்ரீனன்ஸ் 500 இருக்குன்னா குழந்தை யோசிக்க எதனால 500 வந்தது, 11 மணிக்கு நான் பிஸ்கெட்டை சாப்பிட்டேன்னா, ஜங்கை சாப்பிட்டேன்னா, கரெக்ஷன் டோஸ் நான் ஆட் பண்ணுமா வேண்டாம் இல்ல. இது பண்ணாம இருந்தனா கண்டதை சாப்பிடும். அண்ட் ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் பார்த்தா என்ன தெரியும். அதனால இட்ஸ் மேண்டேட்டரி that we do at least 3 times a day SMPG. 2 என்றால் less than 200 குள்ளர குளுக்கோஸ் இருக்குன்னு நம்ம சொல்லி தரணும். 100 to 200 குள்ளர வைக்கணும். 1 என்றால் இந்த A1C சிங்கிள் டிஜிட்ஸ்ல கொண்டு வரணும். நான் பார்க்கறது வந்து ஈவன் பணக்கார குழந்தைகளுக்கே எல்லாம் 12-13 தான் இருக்கு. ஸோ டைப் 1 டயபிட்டிஸ்ல அட் த மினிமம் 9க்கு கீழே கொண்டு வாங்க, 7க்கு நம்ம 8 பண்ணணும். அண்ட் 0 வந்து இந்த 10 விஷயங்கள் இதை தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏன்னா நிறைய டாக்டர்ஸே வந்து பிஸ்கெட்டை சாப்பிடலாம், நான் பேர் சொல்ல விரும்பல, அது கேன்சர் ஆகிடும் அப்படின்னால கேஸ் போட்டுருவாங்க. பட் எந்த பிஸ்கெட்டும் வேண்டாம். 2 இந்த ஸ்டாண்டர்ட் பிஸ்கெட் நம்ம சொல்றோம்ல, அது 400 பாயிண்ட் கூட்டும். Any biscuit, sugar free biscuit. So biscuit, bread, rusk, bun, bakery item, sweet, chips, murukku, mixture, cake, lace chips packet and kurkure packet. இதுதான் ஃபோக்கஸ். எல்லா ஸ்கூல் பக்கத்துல ஒரு பொட்டி கடை இருக்கும், அங்க இப்ப 5 ரூபாய் கிடைக்குது சிப்ஸ் பாக்கெட். அண்ட் குழந்தைங்களுக்கு இதை சொன்னா புரிஞ்சுப்பாங்க. They will try and change it and that would mean 0 admissions, 0 complications including renal failure and 0 death. So the 110 ஞாபகம் வச்சுக்கலாமா? நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி சார் 4 வேளைலாம் போடுறீங்க, எப்படி 3 வேளை? இப்போ இந்த 2000 children are all in government hospitals across state. இவங்கலாம் வந்து ஒன்றும் பிரைவேட் பேஷண்ட்ஸ் கிடையாது. பட் இது எங்க ஸ்டாண்டர்ட் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் குழந்தையோட ரைட்டிங். இது தேதி நேரம் அளவு போட்டு 3 வேளை இன்சுலின், ஒரு பேசிக் இன்சுலின். எனக்கு இது இல்லைன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஆல் 2000 children are on basic bolus insulin with 3 times a day SMPG. இது பண்ண முடியும். அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரியும் ஏன் இதோட இம்பார்ட்டன்ஸ்னு. அதனால twice a day இன்சுலின் வேண்டாம். அட்லீஸ்ட் A1C 3 மாசத்துக்கு ஒரு டைம் பார்த்துங்க எல்லா குழந்தைகளுக்கும். அண்ட் எக்ஸலன்ட் டயபிட்டிஸ் எஜுகேஷன். இப்போ எங்கள் டீம்ல 24/7 டெலிஃபோன் சப்போர்ட் இருக்கு. அண்ட் உங்களுக்கு டைப் 1 மேனேஜ் பண்ண முடியல, இல்லை கஷ்டமா இருக்குன்னா தயவு செஞ்சு ஃபோன் எடுத்து ரெஃபர் பண்ணுங்கிற. எனக்கு இன்னும் பெரிஃபரீஸ்ல வந்து நிறைய குழந்தைகள் 2 வருஷம் 3 வருஷம் 500-600 சுத்திட்டு இருக்கு. வேண்டாம். டைப் 2 என்ன வேணா யார் வேணா பண்ணிக்கிட்டோம். பட் டைப் 1 மட்டும் ப்ளீஸ், we are there to help. Just pick up the phone and call us. ஸோ ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் போட்டுக்க டைம் இருக்குமான்னு தெரியல. இது எங்க குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லி தருது. எல்லாத்தையும் திருப்பி சொல்லுவோம். நம்பர் 1 கமாண்ட்மெண்ட், ஆட்டிடியூட் மேட்டர்ஸ். இதுக்கு போட்டு ஏன் எனக்கு வந்ததுன்னு கவலைப்படாதீங்க. ஏன் வரக்கூடாதுல்ல, மனிதனாக பிறந்தால் எது வேணா வரும். வந்துருச்சு, நம்ம இதை பீட் பண்ண போறோம். அதுக்கான எல்லா உதவியும் நாங்கள் பண்ண போறோம். டிசிப்ளின் மேட்டர்ஸ். ஃபுட் டிசிப்ளின், SMPG டிசிப்ளின் அண்ட் பேசிக் போலஸ் டிசிப்ளின். எங்களோட ஒரு குழந்தை இப்ப இன்சுலின் போடுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணாம இன்சுலின் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அருமையா பண்றாங்க. இன்சுலின் ஸ்டோரேஜ் பத்தி டாக்டர்ஸ் பேசுவதே கிடையாது. ப்ளீஸ் இதை பேசுங்க. மண்பானையில் வைக்கிறது. திண்டுக்கல் பேஷண்ட்ஸ் 65 பேஷண்ட்ல 35 வீட்டுல ஃப்ரிட்ஜ் கிடையாது. இப்போ இந்த இன்னும் 2 நாளுக்குள்ள 35 வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் போக போகுது. அண்ட் ஜஸ்ட் கோல்ட் செயின் ஸ்டோரேஜ் இல்லாம எனக்கு ஃபார்மஸ்ல எங்க வைக்கிறாங்க, ஃப்ரிட்ஜ்ல தானே வைக்கிறாங்க. நம்ம மட்டும் எதுக்கு எடுத்து மண்பானையில வை, டம்ளர்ல தண்ணி போட்டு வைன்னு சொல்றேன்னு எனக்கு புரியல. ஒரு 5000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துடலாம்ல. And just இப்போ இதேங்கள் வந்து 700 fridges support பண்ணிருக்கோம். DK admissions have come down by more than 80% just by supporting 1 fridge for a home. And injection site rotation பத்தி தயவு செஞ்சு பேசுங்க. நீடில்ஸ் 3 முறைக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த கை வாஷ் பண்ணதுக்கு டெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வாஷ் பண்ண சொல்லுங்க. அப்ளை பண்ணா 500 காட்டும். ஸோ வாஷ் பண்ணிட்டு தான் பார்க்கணும். எனக்கு ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் சைஸ் கார்போஹைட்ரேட் இருந்தாலும் ராங் ரிப்போர்ட்ஸ் வரும். அண்ட் இந்த குளுக்கோமீட்டர்ல ஹெச்ஐ இருந்தால் அன்னைக்கு ஒரு குழந்தை 81 எழுதிட்டு இருக்கு. ஹெச்ஐனா 600க்கு மேல. இதெல்லாம் சிம்பிள் எஜுகேஷன் நம்ம சொல்லி தந்துடணும். அண்ட் வேல்யூஸ் சொல்லிடுங்க. அண்ட் லோ குளுக்கோஸ் பத்தி தயவு செஞ்சு எஜுகேட் பண்ணுங்க.
அண்ட் குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்றது யூ ஆர் த பெஸ்ட் டயபெட்டாலஜிஸ்ட், நாட் மீ. உங்களுக்கு தான் இது தெரியணும். ஸோ எஜுகேஷன் எஜுகேஷன் எஜுகேஷன். டைம் நிறையா இல்லை, பட் ஃபிலாந்த்ரபிக்காக 2023 வரைக்கும் இதேங்கிற வந்து 1 லட்சம் ஹை குவாலிட்டி அனலாக் இன்சுலின் கேட்ரேஜஸ் கொடுத்துருக்கும், 1600 குளுக்கோமீட்டர், 20 lakh glucose tubes, 200 insulin pumps for the underprivileged, 700 fridges. ஸோ இது நம்மளால் முடியும். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரே ரிக்வெஸ்ட், லெட்ஸ் டேக் சம் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், ஒரு டைப் ஒன் குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாம் 1 வருஷத்துக்கு. ஐ நோ பீப்புள் ஹியர் ஆர் அடாப்டிங் ஆல்ரெடி, என்னோட நண்பர்கள். அண்ட் நம்ம கிட்ட ஃபார்மா கனெக்ட் இருக்கு, பணக்கார பேஷண்ட் கனெக்ட் இருக்கு. ஒரு வார்த்தை சொன்னா நல்ல காரியத்துக்கு எவன் வேணா பண்ணுவோம். இப்போ நான் பேர் சொல்ல விரும்பல, கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பெரிய மனிதர் 2 கோடி கொடுத்தாரு இது எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு. ஆசம்ல. அண்ட் 500 குழந்தைங்களை அடாப்ட் பண்ணிருக்காங்க. போகும்போது ஒரே ஒரு கேள்வி, சுவாமி ஒன்னே ஒன்று, குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட மட்டும் என் பேரை சொல்லாது, நான் கொடுப்பது யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்படிப்பட்ட கிரேட் பீப்புள் இருக்காங்க நம்மளோட பேஷண்ட்ஸ். லெட் அஸ் ஜஸ்ட் டாக் டு them. சார் ஒரு 1 minute மட்டும் எடுத்துக்கிட்டா, ரிசர்ச்ல வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா கவர்மெண்டால மட்டும் இதை பண்ண முடியாது. ஸோ இது ஒரு ஃபார்மா, என்ஜிஓ, இண்டஸ்ட்ரி அண்ட் கவர்மெண்ட் சேர்ந்து பண்ணலாம். இப்போ இந்த பேப்பர் ஹஸ் பின் அக்செப்டட் இன் ஜர்னல் ஆஃப் டயபெட்டாலஜி அண்ட் we have reduced DK admissions by more than 95%. அதாவது 8-9 DK admissions has come down to 11. இது 3 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், சேலம், தேனி அண்ட் கோயம்புத்தூர் GH. And HMC has come down from around 12% to 8.7%. இது 7க்கு கொண்டு வரணும். And pump therapy, we are breaking poverty barriers in diabetes technologies. And research just ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். திருப்பூர், தஞ்சாவூர் ஏரியால ஹையா இருக்கு. அண்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா something else is happening where pesticides, arsenic and fertilizers. So delta areas, தஞ்சாவூர், திருச்சி ஏரியா and industrialist areas ரொம்ப ஹையா இருக்கு. We are working on this. So I just want to finish by saying that there's a huge alarming drift in diabetes among young children. இது நம்மளோட இவங்க தான் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. உங்களை கேட்டுக்கோங்க, இது டைப் 1, டைப் 2, FCPDயா, மோடியா, என்டோக்ரைனா, அண்ட் இப்போ நிறைய 16 வயசுல பிரெக்னன்சிலாம் வந்துட்டு இருக்கு, ஜிடிமியான்னு கூட கேட்டுக்கோங்க. அண்ட் இந்த டயல் 110 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டிடியூட், டிசிப்ளின், basal bolus 3 times, A1C in single digits, 0 junk and 0 kidney failure. அந்த 10 commandments போட்டுட்டே இருக்கணும் நம்ம. Let us adopt at least 1 per child with type 1 diabetes. இது 36,000 ரூபாய் ஒரு வருடத்துக்கு ஆகும். ஸோ உங்கள் ஆனிவர்சரிஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ், குழந்தைங்களோட பர்த்டே, ஒரு குழந்தை அடாப்ட் பண்ணுங்க, லைஃப் மாறி போயிடும். அண்ட் புவர் சில்ட்ரனாக இருந்தால் we are just a phone call away. அது என்னோட நம்பர் இருக்கு 9042858882. இன்னும் குமரவேல்கிட்ட இருக்கும். Thank you very much for this opportunity. Thank you. Thank you, Swaminathan sir. Not only making the people awake, also alert. This is the most important eye-opening topic, because adding philanthropy in medicine is going to be the need of the hour. The below, above and below is also important. The research is also important. We can have few questions at the end after the next topic.